ஒரு சிவப்பு மாடை பலி கொடுத்தா இயேசு திரும்ப வருவாராமா. அதுவும் அந்த இறந்த மாடை எரிச்சு ஒரு கோயிலுக்குள்ள வைக்கும் பொழுது இயேசு திரும்ப வருவாருன்னு நம்பப்படுது. ஜெருசலம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு குன்று இருக்கு. அந்த இடத்துல ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கோயில் இருந்துரு. அதுக்கப்புறம் அந்த கோயில் இடிச்சு இன்னொரு கோவில் கட்டியிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல 2 மசூதி இருக்கு. இதுல என்ன கதைனா, அங்க இருக்கிற ஒரு செட் ஆஃப் குரூப் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிவப்பு மாடை பலி கொடுக்கணும். பலி கொடுத்து எந்த இடத்துலலாம் அந்த மசூதி இருக்கு பார்த்தீங்களா, அங்க பலி கொடுக்கணும். அப்போதான் இயேசு திரும்ப வருவாரு, அதாவது அந்த மெசேஞ்சர் அவர் திரும்ப வருவார் அப்படின்னு அந்த செட் ஆஃப் குரூப் சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு தியாகம் பண்ணணும். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பலி கொடுக்கணும். அந்த சிவப்பு மாடு எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன அடி கூட படாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அந்த மாடு எந்த மாடு கூடயும் உடல் உறவு பண்ணாமல் இருக்கணும். நீ குழந்தை பெற்றுக்காம, அதாவது அந்த கன்னி மாடுன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி மாடாக இருக்கணும். ஃப்ரெஷ்ஷான மாடாக இருக்கணும். அடிப்படாத மாடாக இருக்கணும். ரொம்ப தூய்மையான மாடாக சொல்லி 1000 கட்டுப்பாடுகளை விதிச்சு அந்த மாடை தொலைவிட்டு இருக்காங்க. அப்படியேப்பட்ட ஒரு மாடு கிடைச்ச பிறகு அந்த கோயில் கட்டி இடத்துல இருந்து அந்த மாடை வெட்டி அந்த ரத்தத்தை அந்த இடத்துல தெரிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மாட்டை எரிச்சு அந்த சாம்பலை கொண்டு போய் அந்த கோயிலுக்குள்ள